ஹலோ வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சுவையான ஒரு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு ஃபேன் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு மட்டும் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு சேர்த்து நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிடுவோம். மசாலாலாம் வறுத்து நம்ம குழம்பு வச்சோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. மல்லி போட்டு ஆனால் தீயை நல்லா குறைச்சி வச்சு மிதமான சூட்டில் வறுத்துடுங்க. கருக விட்டுறாதீங்க. மசாலா கறிடுச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது. பார்த்து மிதமான சூட்டில் எல்லா பொருளையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் சேர்த்து அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தக்கன வரமிளகா சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 10 மிளகாவுக்கு மேலேயே நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதுக்கு இவ்வளவு சேர்த்து நான் எல்லாம் செய்கிறேன். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிடுவோம். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் அந்த சூட்லேயும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் நட்டி வச்சுருக்கேன், தோல் உரிச்சு வச்சுருக்கோம். அதையும் இதில் போட்டுக்கோங்க. தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ தேங்காயும் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு அந்த சூட்டுலேயே இது ரெண்டையும் வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கருகு விட்டுறாமல் நல்லா மெதுவான தீயிலேயே நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு எல்லாத்தையும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். அடுத்து குக்கரை வச்சுக்கிடுவோம். குக்கரில் தான் நான் இப்போ வைக்க போகிறேன். நீங்கள் வடச்சட்டியில் கூட வச்சுக்கோங்க, உங்கள் சௌகரியம்தான். இப்போ தேவையான அளவு நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுருவோம். பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன். அது இது சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை பல்லாரியும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும். வெங்காயம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுத ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வாடை போக வந்தோடனே அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம்.
தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும். எண்ணெயிலே தக்காளி நல்லா மசிச்சு வரட்டும். தக்காளி நல்லா வதங்க வர நம்ம கழுவி வச்சு சிக்கனை எடுத்து அதில் போட்டு கிண்டி விட்டுருவோம். நம்ம மசாலாவில் வந்து மஞ்சப்பொடி சேர்க்கலை, அதனால் சிக்கனுக்கு தனியாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கணும். நான் மசாலாவில் வந்து மஞ்சப்பொடி எதுவும் சேர்க்கலை. மறந்துடாமல் குழம்பு வைக்கும்போது நம்ம மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். எல்லாம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் சிக்கனில் படுற மாதிரி ஒரு கிண்டி கிண்டி விட்டுருவோம். தேவையான அளவு மல்லிப்பொடி போட்டு நம்ம வறுத்து அரைச்ச அந்த மசாலாவை இதில் நல்லா கொட்டிக்கோங்க. இதில் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கணும். இது கிரேவியாக வச்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி குழம்பாக தான் வைக்கிறேன். உங்களுக்கு கிரேவியாக வேணால் தண்ணியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ போதுமான அளவு தண்ணி ஊற்றி, எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி, போதுமான அளவு உங்களுக்கு எவ்வளோ உப்பெல்லாம் வேணுமோ உப்பு போட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சிருங்க. நான் நல்லா கிண்டி விட்டுருங்க. மசாலா தண்ணியெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் இப்போ போதுமான அளவு உப்பு போட்டு விசில் வரும்போது வீடே மகமும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மொழி 3 விசில் ஒரு விசில் அடித்த உடனே உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. நமக்கு சிக்கன் குழம்பு ரெடி. கேஸ்லாம் போயிடுச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா நிறைய சிக்கன் குழம்பு நல்லா துவக்கும் போதே வாடை பிடிக்கிற மாதிரி. நான் இப்போ குழம்பாக தான் வச்சுருக்கேன். இதை வறுத்து விட்டோம்னா நமக்கு கிரேவி ஆகிடும். இப்போ மல்லிச்செடியை வந்து நம்ம குழம்பு பரிமாற வேண்டியதுதான். குழம்பு ரெடி ஃப்ரெண்ட். இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா